ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் பொழுது நல்லபடியாக விடியட்டும். அன்றைக்கி ஒரு 2 இது சொல்லியிருந்தேன். முருங்கைப்பூவை பருப்போடு சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்மளோட வாய் கசப்பு, கொஞ்சம் வாய் புண் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு இதில் போட்டிருந்தது. இது நான் பார்க்காத வேலைக்காக நான் சொல்கிறேன். இந்த இது பார்க்குறவா, வீடியோ பார்க்குறவா அதை பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால் என்னடா திருப்பி சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்கோ. அதே மாதிரி நல்ல பசும்பால் இல்லைன்னா சாதா பாலில் நல்லா கொதிக்க விட்டு அதில் மஞ்சப்பொடி, மிளகு, கொஞ்சம் வேணுன்னா இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. போட்டுன்னு நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு பனங்கல் கண்டு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். பனங்கல் கண்டு போட்டு அதை சாப்பிட்டேன்னா தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். இந்த வலி கிளி அதெல்லாம் கொஞ்சம் போகும். தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட நினைவுகள் அது வந்துட்டே இருக்குது. அது எங்கள் அம்மா நல்லா சமைப்பா, ரொம்ப நல்லா சமைப்பா. எங்களுக்கெலாம் ஆனால் சொல்லி கொடுத்தது கிடையாது. கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் எங்கள் அம்மா சொல்லுவாள். நான் செய்கிறேன், நீ பாரு, அதுபடி போட்டுக்கோ, எல்லாம் எத்தனை பேருக்கு அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாள் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா கீரையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கலர் போகாது. நல்லா மசிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கூட்டெல்லாம் இந்த குக்கரில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள். முதல்ல நல்லா ஜலத்தை வச்சுட்டு அந்த ஜலத்தில் நல்லா பொங்க விட்டுருவா. அதை பொங்க விட்டு பயத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டு மூடி வச்சுருவா. அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறி என்ன பண்ணுவாள், கட் பண்ணி அதை தனியாக வேக வச்சுப்பா. அது ஒரு 1/4 வேக்காடு 1/2 வேக்காடு காஞ்ச உடனே இந்த பருப்பையும் அந்த இதையும் போட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடுவா. ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரே டைமில் கொதித்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஜீரகம் போடுவா, பெருங்காயம் போடுவா. அதுக்கப்புறம் குழம்பு பொடி தான் எங்கள் அம்மா கொஞ்சம் போடுவா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்களும் சொல்லுவாள், கூட்டு பண்ணுற மாட்டானா பாட்டி பண்ணுற மாதிரி பண்ணால் பண்ணு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டுருவா. அதனால் எங்கள் அம்மா அதை போட்டால் அது அவ்வளோதான். வெறும் இந்த பொடி தான், குழம்பு பொடி தான் கொஞ்சம் போடுவா. வேறு எதுவுமே போட மாட்டாள். அப்புறம் அதில் திரும்ப பாரி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கடைசியில் உப்பை போட்டு இறக்கிடுவா. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் வேக வச்சுட்டு அதை எடுத்து ஒரு விசில் வந்தோடனே இது பண்ணுறோம். அது அவ்வளோவா இதுவாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் காயெல்லாம் நம்ம வேக வச்சு பண்ணணும். வேக வைக்கக்கூடாது ரொம்ப. சில காய்கள் வேக வைக்கணும், சில காய்கள் நம்ம அப்படியே வதக்கி தான் பண்ணணும். எதுவுமே நீங்கள் வதக்கி பண்ணலைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி வேக்காடு வெந்தவுடனே டக்குன்னு எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலைன்னா நல்லாயிருக்கும். ஸோ சமையலில் நிறையா இருக்குது டிப்ஸு இதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒருத்தரும் ஒரு விதமாக பண்ணுவோம். பட் அதுக்காக தான் நம்ம எல்லா சேனலுமே பார்க்குறோம். யார் எப்படி போடுறா, என்ன ஏது, என்ன அளவு போடுறா எல்லாமே நம்ம பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் யூடியூப் ரொம்ப சௌரியமாக இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இஷ்யூன்னு எப்போ பாரு உடம்பு இஷ்யூ தான். இப்போ தான் ஒரு 4 ஸ்டெப்பு வச்சு நடந்துட்டுருக்கேன். கிச்சனுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்றைக்கு போவேன்னு தெரியாது எனக்கு. அந்த மருந்து வேறு ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது. அதனால் நின்று நடக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். நான் டாக்டர் சொல்லிட்டார், திருப்பி விழுந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இனிமேல் நீங்கள் ஒன்றும் எங்கே விழுந்தாலும் நீங்கள் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். வேறு என்ன, அம்மாவோட நினைவுகள் தான் அப்பப்போ வந்துட்டே இருக்குது. எத்தனை வயசானாலும் என்ன ஆனாலும் அம்மா தான் நம்மளுக்கு. அது அப்பப்போ ஞாபகம் வரும். அதை யோசிச்சு பார்த்துவேன். வலங்கைமானில் இருக்கும்போது எங்கள் அம்மா சாயந்தரம் விளக்கேற்ற போவாள் மாரியம்மன் கோயிலுக்கு. நாங்களும் கூட போவோம். வாரம் தவறாது போய் ஏற்றிடுவோம் மாரியம்மனுக்கு விளக்கேற்றி இது பண்ணிவிடுவா. அப்புறம் உப்பு மிளகெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிடுவா. அப்புறம் பொங்கல் ஆற்றுலேயே வச்சுருவா, இதெல்லாம். அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கும் பொங்கல் பண்ணுவாள். தை மாதம் அப்புறம் தை மாதம் பண்ணுவாள். அப்போ என்ன பண்ணுவா, ஆற்றுல வேலை செய்கிறவா கிட்ட கொடுத்துருவா. பருப்பு, அரிசி, வெல்லம், நெய் எல்லாம் கொடுத்து நீ பொங்கல் வைக்கச்சு சேர்த்து பண்ணிவிடுமா அப்படின்பா. அந்த இதை நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே யாருக்கிட்டையாவது கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக போய் நானே பொங்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி
பணம் கட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து இன்னும் பெருமாள் இதெல்லாம் நிறைய டியூஸ் இருக்குது. அதெல்லாம் அவர் எப்போ வாங்கிக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. துலாபாரம் இருக்குது எனக்கு, அதெல்லாம் சாரி துலாபாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கவனிக்கணும். அது பெருமாள் என்றைக்கு இது கொடுக்குறாரோ உத்தரவு கொடுக்குறாரோ நமக்கு தெரியல. அது என்னால் அதெல்லாம் எல்லாம் மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது ஒரு மாதிரி. அந்த பெண்டிங் இருந்ததுன்னா நம்ம வேறு வெறுமைப்படுத்துன்னு இருக்கோமா, அதனால் அதெல்லாம் மண்டையில் ஓடிகிட்டே இருக்குது. அது என்றைக்கு பெருமாள் நிறைவேற்றி வைப்பாருன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப வந்து வீடியோ நீளமாக போயிடும், அப்புறம் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவேன் எல்லோரும். அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் தொடரும்.